ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்வை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு போக்குவதற்காக, அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் உலகத்திலேயே அவர்கள் அனுபவிக்க வேண்டுமென்ற காரணத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிய இயற்கையான கடமைதான் இந்த குடும்ப வாழ்க்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் சூரத்து ரூமுடைய 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், قال تعالى ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது, ومن آياته அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது, أن خلق لكم உங்களிலிருந்து, أن خلق لكم من أنفسكم உங்களிலிருந்து உங்களுக்காக, உங்களிலிருந்து உங்களுக்காக அஸ்வாஜா மனைவிமார்களை அல்லாஹ் படைத்திருப்பது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள், உங்களிலிருந்து உங்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனைவிமார்களை படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. எதற்காக? லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடத்திலிருந்து மன நிம்மதியை அடைவதற்காக. சுகூன், நிம்மதியை, மன நிம்மதியை, அமைதியை அந்த பெண்ணிடமிருந்து பெறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடம் இருந்து உங்களுக்காக உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். மேலும் அல்லாஹ் வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, அல்லாஹ் உங்கள் இருவருக்கிடையிலும் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறான். இதுவும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறார். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானது. அல்லாஹுவை ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த உலகத்திலே எல்லையற்ற மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை. அந்த மகிழ்ச்சியை யாராலும் அளக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்துடைய இந்த நிலைமையை பார்த்தால், யாரை பார்த்தாலும் கவலையில் இருக்கிறார், யாரை பார்த்தாலும் பிரச்சனையில் இருக்கிறார், யாரை பார்த்தாலும் சோதனையில் இருக்கிறார். அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சோதனையிலும் பிரச்சனையிலும் கவலையிலேயுமே இந்த உலகத்திலே கழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதில் இன்பத்தை வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதில் உண்மையான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வைத்திருக்கிறானோ, அந்த வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க வேண்டுமென்ற முறையும் கல்வியும் அவனுக்கு தெரியாத காரணத்தால் இந்த உலக வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு சோகமாகவும் சிரமமாகவும் கஷ்டமாகவும் மாறிவிடுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்னால் இதனுடைய அடித்தளம், இதனுடைய ஆரம்பம் சரியாக அமைக்கப்பட்டால்தான் அந்த குடும்ப வாழ்க்கை என்ற கட்டிடம் சரியான முறையில் எழுப்பப்படும். இந்த குடும்ப வாழ்க்கையுடைய அஸ்திவாரம் சரியாக போடப்படவில்லை என்றால், அது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய முறைகளில் நடக்கவில்லை என்றால், இந்த உலக வாழ்க்கையும் நாளை மறுமையுடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு பிரச்சனையாக, சோதனையாக, சிரமமாக முடிந்துவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் ஆரம்பத்திலிருந்து இந்த தலைப்பை நாம் சரியாக பார்த்தால்தான் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை எப்படி இந்த உலகத்திலே அமையும், ஒரு முஃமின் எப்படி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற முடியும் என்ற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும்.